வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர்? அனுஷ்கா. சரி, உங்களோட புனித நீராட்டு விழாவை மகிழ்வா கொண்டாடுற இந்த நேரத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி கேஸ் பண்றீங்க? செக்கிக்கில உண்மையிலுக்கு ஏதோ போகணும். சித்தப்பா. அறிவியல் குக்குது ஏதோ சி உசவை சுவாசி சினோ உசவை பார்த்தோமே. நீங்க கண்டுபிடிக்காதான் நாங்க இந்த கிஃப்ட் எல்லாம் தர மாட்டோம். வேற யாரா இருக்கலாம்? வெளிநாடுகளுக்கு வந்தா யாரா இருக்கலாம்? பெரியம்மாவா? பெரியம்மாண்ட பேர் சுஜிதா. எங்க இருக்காங்க? ஸ்ரீலங்கால. அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? சரி, பிரசித்தி உங்களுக்கு வந்திருக்க கிஃப்டா மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இந்த இனிமையான நாள்ல பிரபு பக்கி வந்திருக்குது. அப்பா சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்காக? இந்த இடத்துல நிக்கிறாங்களா இருக்கலாம், இல்ல வெளிநாடுல இருக்கிறாங்களா கூட இருக்கலாம். கஜேந்திரன் குடும்பம். கஜேந்திரன் குடும்பம் யார் அவங்க பிள்ளைக்கு? மாமா. மாமா. அதை விட வேறு யாரா இருக்கலாம்? வெளிநாடுல இருந்து வந்தா இந்த கிஃப்ட் யார் நேற்று வந்திருக்கும்? என்ன யார் சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? வெளிநாடுண்டா சரி, பிள்ளைக்காக அழகான ரெடிபியர் வந்திருக்குது. அதையும் கிட்ட இருந்து வாங்கிக் கொள்ளுங்க. நீங்க சரியா சொல்லாதான் மிக்கி தராது. அதான் இப்பவே படிக்க வலிக்கிறது மிக்கி. சரி, மிக்கி தராங்க. சரி, அம்மா இவ்வளவு நேரம் அமைதியா அனுப்பினீங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு தரம் ஒன்றும் சொல்றீங்க இல்லைன்னு சொல்லி அனுப்பினாங்க. வேற கோவிக்க போறாங்க. இப்ப சொல்லுங்க அம்மா, யார் அனுப்பி இருப்பாங்க பிள்ளைக்காக? சரி, இந்த கிஃப்ட் ஃபர்ஸ்ட் வெளிநாடுல இருந்து வரேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுங்களேன். அக்காவா இருக்கலாம். அக்காவா? அக்காண்ட பேர் சுஜிதா. அதை விட வேறு யாரா இருக்கலாம்? தெரியல. சரி, உங்களோட கணவன் சைட்ல அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? நீங்க உங்களோட சைட்ல மட்டும் சொல்றீங்க. கணவன் சைடு பாவம் தான். அவங்க பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன மாமாவா? சரி, இந்த கிஃப்ட் இந்த இடத்துல நிக்கிறாங்க யார் அனுப்பி இருக்கலாம்? எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லி ஆர்வத்தோட பாக்குறாங்களா இல்ல தங்களை சொல்லலன்னு கோவிச்சு கொண்டு பாக்குறாங்களா தெரியல. சோனிட் கஜேந்திரன். சரி, இந்த கிஃப்ட் என்ன ஆயிடுமான்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? தங்கம். தங்கமா? சரி, பொருள் சின்னதா இருக்கணும்னா தங்கம் யோசிக்கிறீங்க போல. சரி, மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தங்கம் விற்கிற விலைக்கு தங்கத்தையே கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. சரி, இப்ப சொல்லுங்க, யாராயிருக்கும் இந்த தங்கத்தை மிஸ் பண்ணிடுவீங்க பிறகு? அம்மா யார் அனுப்பி இருக்கலாம்? தெரியலையா? எல்லாரும் அப்பா கோவிக்க போறாங்க. சரி, அப்பா சொல்லுங்க, யாரா இருக்கலாம் ஃபைனலா? எந்த ஃபைனல் நான் சொன்னதா? சரி, உங்களோட வைஃபிக சைடுல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? நீங்க உங்களோட சைடுல சொல்லிட்டீங்க. அதெல்லாம் வந்துட்டுது. வந்துட்டுதா? வந்தாலும் சிலது எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும்னு சொல்லி ஸ்பெஷலா அனுப்பி இருக்கலாம் இல்லையா? இல்ல. சரி, பிள்ளை கேட்கப்பா, லாஸ்ட் சான்ஸ் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. மாமா. மாமா. மாமான்ற பேர் சுதர்சன். சுதர்சன். அதோட வேற யாரா இருக்கலாம்? கிட்ட திருப்பி எடுத்து போவோம். மாமிக்கு கிட்ட வாங்குவோம். என்ன சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் வந்திருக்குது. சரி, வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம், சில வேளை ஸ்ரீலங்காவா கூட இருக்கலாம். கயன் மாமா அங்க இருக்கிறாங்க. சரி, ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? பெரியம்மா. அதோட வேற யாரெல்லாம் இருக்கலாம்?
சரி, ரொம்பவே யோசிக்கிறீங்க. உங்களுக்காக இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினான்னு சொல்லி பாப்போமா? பிள்ளையே ஆரம்பத்துல சொல்லிட்டு பெரியம்மா சுஜிதா, பெரியப்பா அம்மம்மா, அதே நேரம் 2 அக்காக்களும் சேர்ந்துதான் இந்த கிஃப்ட பிள்ளைக்காக அனுப்பி இருக்காங்க. கடல் கடந்து இருந்தாலும் இந்த இடத்துல தங்களுடைய அன்பு பரிசு பிள்ளைக்கு வந்து சேரணும்னு சொல்லி இந்த மகிழ்வான தருணத்திலே அனுப்பி இருக்காங்க. எதிர்பார்த்தீங்களா? இல்ல. அதுவும் ஸ்ரீலங்காவில இருந்து கொண்டு இவ்வளவு பெருமதியான கிஃப்ட உங்களுக்காக அனுப்பி இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க பெரியப்பா, பெரியப்பா, அம்மம்மா, அக்காக்களுக்கு? நன்றி. நன்றியா. சரி, இப்ப அப்பா சொல்லுங்க. இவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தங்களுடைய கடமை பொறுப்புகளை நினைவுபடுத்தி மகிழ்ச்சிகரமா இவ்வளவு கிட்ட இந்த இடத்துக்கு அனுப்பி இருக்காங்க. என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா? கடல் வந்து இருந்தாலும் உரிமையோட செய்வதற்கு நன்றி. என்றும் அந்த குடும்பம் நீர்வழிவாக வாழ்த்துகிறேன். சரி, இப்ப அம்மா இந்த சந்தர்ப்பம் அம்மா கண்ண நேரமா பேசாமலே நின்றுட்டா. வாயத்து வந்தா பிரச்சனை, எல்லாருமே கோவிச்சுவாங்க. பேசாம நின்றுட்டு போயிடுவோம்னு யோசிச்சுக்காவல. சரி, இந்த கிஃப்ட் அனுப்பின உங்கள்ட்ட அக்காவுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. சரி, இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் வாழ வாழ்த்துக்கள். இந்த காலம் பிள்ளை மகிழ்ச்சியா எதிர்காலத்துல சிறந்த முறையில வாழணும் என்று சொல்லி உங்கள் உறவினர்கள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் விக்கி சார்பாகவும் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.